தமிழ் நேயர்களுக்கு காலை வணக்கம். பெண்களுக்கான நோய் இது. பெண்களுக்கு வெட்டை நோய் என்று ரொம்ப பாதிப்பார்கள். இந்த வெட்டை நோய்க்கான மருத்துவம். வெட்டை நோய்க்கு இந்த அருகம்புல் போதுமானது. அருகம்புல் ஒன்றை வைத்து 1000 மருத்துவம் செய்யலாம். அருகம்புல் அவ்வளவு மருத்துவத்தன்மை வாய்ந்தது. இந்த அருகம்புல்லுடன் வாழைப்பழம், உங்களுக்கு எந்த வாழைப்பழம் கிடைத்தாலும் பரவாயில்லை. இதில் நாட்டு வாழை, மல வாழை, செவ்வாழை கிடைத்தால் ரொம்ப அற்புதமாக இருக்கும். இப்பொழுது உள்ள வாழைப்பழமாக இருந்தாலும் பரவாயில்லை. ஆனால் கண்டிப்பாக மலை வாழைப்பழம், செவ்வாழைப்பழம், நாட்டுப்பழம் இவைகள் கிடைத்தால் அற்புதமாக வேலை செய்யும். இதில் பூம்பழமும் அடங்கும். பூம்பழமும் கண்டிப்பாக நன்றாக வேலை செய்யும். இந்த வாழைப்பழத்தை பயன்படுத்துவோம். அருகம்புல் இதனுடன் சேர்த்து ஏலக்காயும், வெல்லம், தேன், ரோஜா ஏன் சேர்க்கிறோம் என்றால், ரோஜா பன்னீர் தயாரிக்க பயன்படுவது ரோஜா. பெண்களுக்கு அதிகமாக பிடித்த பொருள் ரோஜா. அந்த ரோஜாவை தலையில் வைப்பதை விட உள்ளுக்கு சாப்பிடுவதால் அதிக நன்மை பயன் கிடைக்கும். இது யாரும் செய்வது கிடையாது. ஏனென்றால் நாம் தலையில் வைத்துவிட்டோம், தூக்கி கீழே எறிந்து விடுகிறார்கள். ரோஜாவின் பயன் அந்த அளவுக்கு நல்ல பலன் கிடைக்கும். வாழைப்பழத்தை ஏன் பயன்படுத்துகிறோம்? வாழைப்பழமும் அருகம்புல்லும் சேர யானை பலம் கிடைக்கும். வாழைப்பழத்தில் அருகம்புல்லை சேர்க்க யானை பலம் கிடைக்கும். இது சிறுவர்கள் சாப்பிட அதிக பலம் பெறுவார்கள். பெண்களுக்கு இந்த ஏலக்காயை சேர்க்கிறோம். ஏனென்றால் பெண்களுக்கு நல்லதை செய்கிறது ஏலக்காய். ஆண்களுக்கு கண்டிப்பாக இது தேவையில்லை. ஆண்கள் சாப்பிடுவதாக இருந்தால் ஏலக்காயை மட்டும் ஒதுக்கிவிட வேண்டும். ஏலக்காய் அதிக அளவு ஆண்கள் சாப்பிடவே கூடாது. ஒரு ஏலக்காய் ஏதோ ஒரு முறை பாயாசத்தில் குடித்தால் போதும். எல்லாத்துக்கும் நாம் ஏலக்காயை பயன்படுத்தினோம் என்றால் ஆண்மைத்தன்மை குறைந்துவிடும். அதனால் ஏலக்காயை குறைவாக பயன்படுத்த வேண்டும். பெண்களுக்கான மருத்துவம். இந்த வெட்டை நோயால் அவர்கள் முகம் வாடும். முகம் வாடி அழகு குறைந்து அவர்கள் வேலை செய்ய முடியாமல் இருப்பார்கள். இந்த வெட்டை நோயில் உள்ளவர்களுக்கு அதிக கோபம் வரும். அதிக கோபம் வருவதால் எல்லோரிடமும் கோபித்துக் கொள்வார்கள். குழந்தையிடமும், கணவரிடமும், பணிக்கு செல்லும் இடத்திலும் யார் எந்த வேலை செய்தாலும் முடியாமையால் அவர்கள் சண்டையிடுவார்கள், கோபித்துக் கொள்வார்கள். அவர்களுக்கு நிற்க முடியாது, உட்கார முடியாது, படுக்க முடியாது. எப்படி இருந்தாலும் அந்த இடுப்பு வலி, முட்டி வலி, கழுத்து வலி எல்லா வலிகளும் சேர்ந்து வரும். இந்த வெட்டை நோயினால் அவர்கள் அவதிப்படுவார்கள். வெட்டை என்றால் வெள்ளைப்பாடு என்று அர்த்தம். இந்த வெள்ளைப்பாடு வெளியே போக போக அவர்களுடைய உடல் பலம் அனைத்தும் வெளியாகிவிடும். அவர்கள் உடல் மெலிந்து இருப்பார்கள். கனமாக இருப்பவர்களுக்கு இந்த வெட்டை இருந்தால் வெறும் சுரைக்காய் போல் இருப்பார்களே தவிர அவர்களால் ஒரு வேலையும் செய்ய முடியாது. உட்கார்ந்தால் எழுந்திருக்க முடியாது. ஆனால் வெட்டை அதிகம் உள்ளவர்கள் அதிக குண்டாக யாரும் இருக்க மாட்டார்கள். யாரோ ஒருத்தருக்கு மட்டும்தான் அந்த பிறவி. அவங்க தாய் தகப்பன் கனமாக குண்டாக இருக்கிறவர்களுக்கு மட்டும்தான் அந்த குண்டு பெண்களுக்கு இந்த வெட்டை நோய் இருக்கும். வெட்டை நோய் இருந்தும் குண்டாக இருப்பார்கள். மற்ற அனைவரும் ஒல்லியாக ஆகி உடல் அழகு கெட்டு, அழகு என்றால் உடலில் எந்த பகுதியிலும் சதை இருக்காது. இடுப்பு வளைந்திருக்கும். இடுப்பு பகுதி அதிக பலவீனமாக இருக்கும். நடக்க முடியாது, தண்ணீர் சுமக்க முடியாது, சமைக்க முடியாது. அவர்கள் வீட்டில் நின்று சமைப்பது என்பது பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கும். இதனால் வீட்டில் சண்டைகள் அதிகரிக்கும். வீட்டில் குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்ப முடியாது. ஏனென்றால் அவர்கள் வலி அவர்களுக்குத்தான் தெரியும். நாம் ஆண்கள் இந்த வலியை பார்க்க மாட்டோம். எந்த வலியாக இருந்தாலும் நாம் சமாளித்துக் கொள்வோம் என்று இருப்போம். பாவம் பெண்கள், அவர்கள் செய்யும் வேலைகளுக்கு ஈடு அவர்கள்தான். நாம் எங்கு வேலைக்கு சென்று வந்தாலும் பெண்கள் செய்யும் வேலையில் பாதி வேலை கூட நாம் செய்வது கிடையாது. இதுதான் உண்மை. நாம் அங்கே ஓடி சம்பாதித்தோம், இங்கே ஓடி சம்பாதித்தோம் என்று ஆண் சொல்லுவான். ஒரு பெண் வேலைக்கு ஈடாகாது. பெண் வீட்டிலிருந்து வேலை செய்பவள் காலை 4 மணிக்கு எழுந்திருத்து இரவு 11 மணிக்கு வரையுமானாலும் அந்த அவங்களுடைய வீட்டு வேலை முடியவே முடியாது. அப்பொழுதும் அவர்களுக்கு நல்ல பெயரும் கிடைக்காது. ஏன்
அந்த அளவுக்கு வேலை அதிகம். வீட்டில்தான் இருக்கிறார்கள், சின்ன சின்ன நொடி வேலைகள், அந்த நொடி வேலையினால் இவர்கள் அவதிப்படுகிறார்கள். அதிக அளவு வெட்டையினால் அவதிப்படும் பெண்கள் அதிகம் பேர். உடல் சூடு குறைவதே கிடையாது. ஏனென்றால் அவர்கள் உடல் சூட்டை தணிக்க அவர்களுக்கு நேரம் இல்லை. கண்டிப்பாக ஒரு நாள், வாரத்தில் ஒரு நாள் உடலுக்கு ஓய்வு கொடுக்க வேண்டும். அதற்காகத்தான் நமக்கு ஞாயிற்றுக்கிழமை கொடுக்கிறார்கள். அதை யாரும் பயன்படுத்துவது கிடையாது. ஞாயிற்றுக்கிழமை தான் எல்லா ப்ரோக்ராம், எல்லா வகையான விழாக்களுக்கும், விசேஷ வீடுகளுக்கும், நண்பர்கள் வீடுகளுக்கும், கேளிக்கைகளுக்கும் சென்று அந்த நாட்களை நாம் செலவழிக்கிறோம். அன்று ஓய்வெடுத்தோம் என்றால் அந்த வலிகள் அத்தனையும் குறைந்துவிடும். அதை யாருமே பொருட்படுத்துவது கிடையாது. இந்த வலி அதிகரித்து வெட்டையானது அதிகமாக வெள்ளைப்போக்காக மாறி பெரும்பாடு என்று சொல்வார்கள். அவர்கள் படுத்திருக்கும் போர்வையே நனைந்துவிடும். அந்த அளவுக்கு வெட்டை இருந்தால் அவர்களால் நடக்க முடியாது, வெளியில் சொல்ல முடியாது. அவர்களுடைய கஷ்டம் அவர்களுக்கு தெரியும். இந்த வெட்டையில் எத்தனையோ ரகம் உள்ளது. அதனுடைய நிறங்களை நாம் விசாரிப்போம். நான் விசாரிக்கும் பொழுது அவர்களால் சொல்ல முடியாது, கூச்சம் அதிகமானதால் என் மனைவியிடம் சொல்லி இவற்றை நீ விசாரிக்க வேண்டும் என்று சொல்லிவிடுவேன். அப்பொழுது அவர்கள் விசாரிக்கும் பொழுது அந்த வெட்டையில் எந்த நிறம், எந்த மனம், எந்த வகையான தண்ணீர் போலையா அல்லது கட்டியாகவா என்று பல வகையான கேள்விகளை கேட்டு அதற்கான பதிலை தருவார்கள். எந்த வகை வெட்டையாக இருந்தாலும் அந்த வெட்டையை போக்க வல்லது இந்த அருகு, வாழைப்பழ சாறு, வாழைப்பழத்தில் எடுத்த துண்டுகள், இதனுடன் சேர்க்கும் தேன் சேர்க்கிறோம் என்றால் உள்ளே உள்ள புண்களை ஆற்ற வல்லது. கருப்பையில் அதிக அளவு பாதிப்பானதால் இந்த அருகு வேலை செய்கிறது. கருப்பையில் புடிப்பு இல்லாமல் போவதால் வெட்டை நோய் வெளியாகிறது. இந்த வெட்டையினால் அவதிப்படும் பெண்கள் அதிகம் பேர். குறைந்தது 150 பேர்களுக்கு இந்த நோய் பாதிப்பு உண்டு. இந்த பாதிப்புள்ள யாருமே அதிக தூரம் நடப்பது கிடையாது. எல்லோரிடமும் சந்தோஷமாக பேசுவதும் கிடையாது. ஏனென்றால் வேதனை வேதனை வேதனை. அந்த வேதனைக்கு மருந்தாக நம் மருந்து பயன்படும். இந்த ஏலக்காய் அவர்களுக்கு அதிக அளவில் கர்ப்பப்பையில் வேலை செய்யக்கூடியது. இதில் ஒரே ஒரு ஏலக்காய் போதுமானது ஒரு பெண்களுக்கு. அதனுடன் சேர்த்து வெல்லம் சேர்க்கிறோம், வாழைப்பழம் சேர்க்கிறோம். இந்த மருத்துவத்தை இப்பொழுது பொடி பொடி துண்டுகளாக நறுக்கி அதனுடன் வெல்லம் கலக்கவும். வெல்லம் கலந்து கூட தேனும் சேர்க்கவும். தேன் சேர்த்த பிறகு அருகம்புல் சாறு எடுத்ததில் இருந்து அருகம்புல் சாறு சேர்க்க வேண்டும். இதை சேர்த்த பிறகு ரோஜாவின் இதழ்களை இதனுடன் கலக்க வேண்டும். இப்படி கலந்து வர ரோஜா பன்னீர் தயாரிப்பது ரோஜாவில்தான். அந்த ரோஜா கர்ப்பப்பையில் வேலை செய்யும், சிறுநீரகத்தில் வேலை செய்யும். இந்த அருகம்புல் உடலில் உள்ள அனைத்து பகுதியிலும் வேலை செய்யும். அருகு ஏனென்றால் ஒரு நோயை அறுத்து எடுக்க வல்லமை வாய்ந்தது இந்த அருகு. இந்த அருகு பயன்படுத்தும் பொழுது அத்தனை வகையான நன்மைகள் கிடைக்கும். இந்த நன்மைகள் பெண்களுக்கு கிடைக்க வேண்டும் என்பதால் அந்த ஏலக்காயை சேர்க்கிறோம். ஆண்கள் ஏலக்காய் சேர்க்காமல் சாப்பிட்டால் உடல் பலம் அதிகரிக்கும். ஆண்களுக்கு கண்டிப்பாக ஏலக்காயை மட்டும் ஒதுக்கிவிட்டு இந்த முறையை பயன்படுத்தவும். இதனுடன் சேர்த்து வெல்லம் சேர்க்கும்போது அதிக அளவில் ருசி கூடும். ருசி கூட கூட உங்களுக்கு மருந்து என்றே இது தோணாது. இதை சாப்பிட உணவாகத்தான் நீங்கள் நினைப்பீர்கள். மருந்தாக சாப்பிட்டால்தான் பயம் இருக்கும். பயம் இல்லாமல் வெல்லம் சேர்க்கலாம், பனை வெல்லம் சேர்க்கலாம். இதில் தவறு இல்லை. பனை வெல்லம் சேர்த்தால் ருசி சிறிது புளிப்பாக இருக்கும். வெல்லம் சேர்த்தால் நன்றாக இருக்கும். இதனுடன் தேன் சேரும்போது நல்ல ரஞ்சிப்பாக இருக்கும். ரோஜாவின் இதழ் சேரும்போது ரோஜாவின் துவர்ப்பு சேர்ந்து அந்த துவர்ப்பானது சிறுநீரகத்தில் உள்ள வலிகளையும் ரணங்களையும் ஆற்ற வல்லது. அதனால் ரோஜாக்களை நிழலில் காய வைத்து இதை பாலில் அருந்துவார்கள் பெண்கள். அதேபோல் வாழைப்பழத்துடன் இந்த அருகம்புல் சேர்த்து நாம் சாப்பிட வெட்டை நோய் தானாக மாயமாகி போய்விடும். இந்த வெட்டை நோயினால் அவதிப்படும் பெண்கள் எந்த அளவுக்கு என்று சொல்ல முடியாது. அவர்கள் முகத்தை பார்த்தாலே கண்டுபிடித்து விடுவோம், இவர்கள் வெட்டை நோய் உள்ளவர்கள். இவர்களுக்கு சரியாக மலம்
வெளியாகாது. மலச்சிக்கல் அதிகமாக இருக்கும் இந்த பெண்களுக்கு. அந்த பெண்கள் அதிக தூரம் நடக்க மாட்டார்கள். எந்த விசேஷ வீட்டிற்கு சென்றாலும் அவர்கள் தனியாக போய் ஒதுங்கி விடுவார்கள். ஏனென்றால் அவர்கள் மேல் சிறிது மனம் வாடை என்றால் அந்த வாசனை சிலருக்கு பிடிக்காது. வெட்டை நோயினால் அவதிப்படும் பெண்கள் தனியாக இருப்பார்கள். அதை சிலர் அவமானமாக கருதுவார்கள் என்பதனால் அவர்கள் வெளியே சென்று தனியாக இருப்பார்கள். இப்படி தனியே நின்று மன வருத்தத்தை உண்டு பண்ண வெட்டை நோய் அதிகரிக்கும். வெட்டையால் அவர்கள் கால் விடவிடத்து போயிருக்கும். அதிக தூரம் நடக்க முடியாது. அவர்களால் பேச முடியாது. வேலை அதிகம் செய்ய முடியாது. கிராமப்புறங்களில் உள்ளவர்கள் பளு தூக்கியே ஆக வேண்டும். இந்த பளு தூக்குவது என்றால் நெற்பயிர்களை அறுத்து கட்டுகளாக சுமப்பார்கள். இந்த கட்டுகளை சுமக்க முடியாது. இப்படி இருக்க இந்த அருகம்புல் சாறு, வாழைப்பழம், ஏலக்காய், ரோஜா இவைகளை சேர்த்து சாப்பிட அடிவயிறு குளிர்ந்து வயிற்றில் உள்ள வெட்டை நோய்க்கு கருப்பையில் உள்ள அவதிகள் மாறி வெட்டை நோய் ஒரு வாரத்தில் கட்டுப்படும். அந்த ஒரு வாரத்திற்குள் முகம் மலர்ச்சி ஏற்படும். முகம் மலர்ச்சிக்கு எல்லையே இல்லை. கோபம் தானாக குறையும். கோபம் குறைய உள்ளே அவர்களுக்கு கருப்பை நன்றாக வருகிறது, வெட்டை கட்டுப்படுகிறது என்று பொருள். வெட்டைக்கு எத்தனையோ மருந்துகள் உள்ளது. அதில் ஒன்று இது. எல்லோருக்கும் பொருந்தும் இந்த மருத்துவம். உங்கள் பகுதிகளில் கிடைக்கும் அருகம்புல் அல்லது கோயில்களில், விநாயகர் கோயில்களில் கிடைக்கும் அருகம்புல், வாழைப்பழம், இதில் செவ்வாழை இருந்தால் சிறப்பு, மலை வாழைப்பழம் இருந்தால் அதுவும் சிறப்பு, நாட்டுப்பழம் வாழைப்பழம் இருந்தால் நல்லது. இந்த பழங்களை பயன்படுத்தி வெட்டை நோயை விரட்ட வேண்டும். வெட்டை இல்லாத இடத்தில் பெண்களுக்கு அழகு கூடும், அறிவுத்திறன் அதிகமாகும். யோசிக்கும் திறன் குறைந்து இருக்கும் பெண்களும் கூட கண்டிப்பாக யோசிக்கும் திறன் அதிகரிக்கும். இந்த நோய் அவர்களை யோசிக்க விடாமலும் கண் பார்வை குறைந்தும் அவர்களை நடக்க விடாமலும் ஒரே இடத்தில் முடங்கி வைத்திருக்கும். அதனால் அவர்களுக்கு கோபம் அதிகரிக்கும். அந்த கோபத்தை போக்கவும் வெட்டையிலிருந்து விடுபடவும் இந்த ரோஜா, வாழைப்பழம், தேன், வெல்லம், அருகம்புல் சாறு இவைகளை கலந்த இந்த கலவையை சாப்பிட ருசியாக இருக்கும். குழந்தைகள் ஓடி வந்து நமக்கு வைத்திருப்பதையும் சாப்பிட்டு விடுவார்கள். இதன் மருத்துவ அளவு முறை: அருகம்புல் 10 கிராம் அளவுக்கு வேண்டும். அருகம்புல் 10 கிராம் அளவுக்கு இருந்தால் போதுமானது. ஏலக்காய் 1 போதும். வாழைப்பழம் 2 அல்லது 3 பழம் எடுத்துக்கொள்ளலாம். சின்ன பழம் மலைப்பழமாக இருந்தால் 5 பழம் எடுக்க வேண்டும். செவ்வாழையாக இருந்தால் 1 பழம் போதும். நாட்டுப்பழமாக இருந்தால் 2 பழம் கண்டிப்பாக எடுக்க வேண்டும். பூவம்பழமாக இருந்தால் 2 பழம் எடுக்க வேண்டும். இதில் எந்த பழம் உங்களுக்கு கிடைக்கிறது என்று பாருங்கள். எங்களுக்கு இந்த பழம் கிடைக்கவில்லை, அதனால் இந்த மருத்துவத்தை செய்ய மாட்டேன் என்று சொல்ல வேண்டாம். ஏனென்றால் எல்லா பழங்களும் நமக்கு நன்மை செய்ய பிறந்தது. பழம் என்றால் சொர்க்கத்தில் விளைந்தது என்று பொருள். எங்கு அதிக பழம் கிடைக்கிறதோ அந்த ஊர் சொர்க்கமாகத்தான் இருக்கும் என்று முன்னோர்கள் சொல்வார்கள். அந்த சொர்க்கத்தில் கிடைத்த பழங்களைத்தான் நாம் மருந்தாக பயன்படுத்துகிறோம். பழங்கள், வாழைப்பழத்தை எந்த பழமும் ஒதுக்க வேண்டாம். பச்சை பழம் இதில் சேர்க்க வேண்டாம். பச்சையாக உள்ள பச்சை பழத்தை கண்டிப்பாக இது தேவையில்லை. அது சளி பிடிக்க ஆரம்பித்துவிடும். சளி பிடித்தால் அனைத்து நோய்களும் வளர்வதற்கு சளி உதவியாக இருக்கும். சளி இல்லாமல் நம் உடலில் காப்பாற்ற வேறு நாட்டு பழங்கள் இருந்தால் போதும். மலைப்பழம் கிடைத்தால் குழந்தைகளும் அதிக அளவு சாப்பிடலாம். இந்த முறையை பயன்படுத்தி வெட்டை நோயிலிருந்து விடுபட வேண்டும். இதை சாப்பிட ருசியாக இருக்கும் வாழைப்பழத்தில் ஊற இதை இன்னும் சிறு துண்டுகளாகவும் செய்து கொள்ளலாம். அதனால் ஒன்றும் கவலை இல்லை. துண்டுகள் அதிகரிக்க இந்த வாழைப்பழத்தினுடைய ஒரு வகையான துவர்ப்பு தன்மையும் ரோஜாவினுடைய துவர்ப்பு தன்மையும் அதிகரித்து சாப்பிட வெட்டை நோய் மாறும். வெட்டைக்கு நல்ல பலன் கிடைக்க வேண்டுமென்றால் இந்த மருத்துவத்தை நீங்கள் பயன்படுத்த வேண்டும். இந்த மருந்துக்கு காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட அற்புதமாக இருக்கும். மருந்து நன்றாக வேலை செய்யும். இந்த மருந்தை
காலையில் 6 மணியிலிருந்து 8 மணிக்குள்ளார கண்டிப்பாக சாப்பிட இது உடலில் உள்ள வெட்டை நோய்க்கான அறிகுறியை மாற்றும். 7 நாட்களில் நிறைய உடலில் மாற்றத்தை கொண்டு வரும். நீங்கள் எத்தனை நாட்கள் வேண்டுமானாலும் இதை சாப்பிடலாம், தவறொன்றும் இல்லை. கண்டிப்பாக வெட்டை நோய் 7 நாளில் கட்டுப்படும். இந்த கட்டுப்படுவதற்காக இந்த அருகம்புல் கண்டிப்பாக உங்களுக்கு விநாயகரனுடைய துணையுடன் உங்களுடைய அனைத்து வகையான வலிகளையும் போக்கும். பெண்கள் இடுப்பு வலி என்பது குறைந்துவிடும். இடுப்பு வலி குறைந்தாலே முகத்தில் அழகு கூடும். இடுப்பு வலி அதிகரிக்க அதிகரிக்க முக அழகு குறைந்துவிடும். கை கால் உளைச்சல் இருக்கும். கை கால் உளைச்சல் மட்டுமல்ல, தோல் சுருங்கி இருக்கும். தோல் சுருங்கி இருக்கும்போது அழகு குறைந்துவிடும். சிறு வயது பெண்களும் வயதானவர்கள் போல் கிழவிகள் போல் தோல் முகத்தோலும் கைத்தோள்களும் தெரியும். ஏனென்றால் இந்த வெட்டை நோய் அவ்வளவு கொடுமையானது. இந்த வெட்டையிலிருந்து விடுபட இந்த வாழைப்பழ, அருகம்புல், ரோஜா, ஏலக்காய் இவைகளை சேர்ந்த தேன், வெல்லம் கலந்த கலவைகளை சாப்பிட வேண்டும். தேன் உங்கள் தேவைக்கேற்ப சேர்த்து கொள்ளலாம். வெல்லம் இனிப்பு எவ்வளவு குறைவாக இருக்கிறோ அதற்கு தக்கன சேர்த்து கொள்ளலாம். அதனால் தவறொன்றும் இல்லை. நாம் மருந்தை மருந்தாக சாப்பிடாமல் உணவாக சாப்பிட வேண்டும். இது பாரம்பரிய மருத்துவம். அதனால் பயப்பட வேண்டியது கிடையாது. எந்த வகையிலையும் இந்த மருந்து தவறு செய்யாது. ஏனென்றால் இது தவறு செய்யாத மருந்து. குழந்தைகளும் சாப்பிடலாம். பெண்கள் 5 வயது பெண்களும் இதை சாப்பிடலாம். ஏனென்றால் பெண்களுக்கு பிறக்கும் போதே கருப்பையுடன் தான் பிறக்கிறார்கள். கருப்பையில் உள்ள அனைத்து நோய்களுக்கும் இந்த மருந்து நன்றாக வேலை செய்யும். இந்த மருந்தை அனைவரும் பயன்படுத்தி பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அன்பார்ந்த நேயர்களே, நமது நிலையத்திற்கு வந்த கடிதத்தில் ஈரோடு மாவட்டத்தை சேர்ந்த செந்தில் என்பவர் எழுதியிருக்கிறார். அவருடைய குழந்தைக்கு 2 மாதத்திற்கு ஒருமுறை தோல் தடித்து கொண்டு இருக்கிறதாம். தோல் தடித்த நிலையில் இருந்து அரிப்பு ஏற்படுகிறது என்று எழுதியிருக்கிறார். ஏனென்றால் இவர் உடலில் தோல் நோய் போல் உள்ளது என்றும் இதற்கு மருந்து இப்பொழுது இருந்தே ஆரம்பித்து எப்பொழுது வரை நான் கொடுப்பது என்று எழுதியிருக்கிறார். மருத்துவமனைக்கு சென்று சரியான பலன் கிடைக்காததால் நமது நிலையத்திற்கு இந்த கடிதத்தை எழுதியுள்ளார். இந்த குழந்தைக்கு மலச்சிக்கல் ஏற்படும். இந்த மலச்சிக்கலை கண்டிப்பாக முதலில் போக்க வேண்டும். மலச்சிக்கல் வராமல் குழந்தைகளை பார்த்து கொள்ள வேண்டும். மலச்சிக்கல் ஏற்பட்டாலே தோலில் தடித்த நிலை ஏற்படும். ஏனென்றால் இவர்கள் சரியான உணவு சாப்பிடுவது கிடையாது. கிடைத்த உணவுகளும் அதிக தின்பண்டங்களையும் சாப்பிடுவதால் எண்ணெய் பலகாரங்கள் அதிகவற்றை சாப்பிட்டு உடலில் உள்ள உறுப்புகளில் அந்த எண்ணெய் சேராமல் தோல் கருக்கிறது அல்லது தடிக்கிறது அல்லது காணாக்கடி என்பார்கள். இது குழந்தைகளுக்கு தெரியாமல் கடித்திருந்தாலும் இதுபோல் ஏற்படும். இவர்களுக்கு மருந்தாக முதலில் பானைக்கரம் என்று சொல்வார்கள். இது கிராமப்புறத்தில் அதிகமாக வழக்கத்தில் உள்ளது. பானக்கரம் என்றால் வெல்லம், புளி, வாழைப்பழம். வெல்லம் ஒரு 100 கிராம், வாழைப்பழம் 1, அது பூம்பழமாகத்தான் இருக்க வேண்டும். புளி 50 கிராம் அளவுக்கு போதுமானது. இதனுடன் சேர்த்து 1/2 லிட்டர் தண்ணி கண்டிப்பாக கலக்க வேண்டும். 1/2 லிட்டர் தண்ணியை கலந்து இந்த வாழைப்பழம், வெல்லம், புளியை கரைத்து இந்த குழந்தைக்கு கொடுக்க உடனே அந்த தடித்த நிலையில் உள்ள தோல் நிறம் மாறும், தடிப்புகள் மாறும். இதற்கு மாறாவிட்டால் அந்த குழந்தைகளுக்கு கண்டிப்பாக கொல்லன் கோவை கிழங்கு என்றால் அந்த நாட்களில் கொல்லன் அவருடைய அறைகளில் வைத்திருப்பார்கள். அந்த கோவை கிழங்கை அது வெளியே வைத்திருந்தாலும் சோற்று கற்றாழை போல் அந்த கிழங்கு சாகாது. அதில் உள்ள கிழங்குகளை பயன்படுத்துவார்கள். கொல்லன் கோவை கிழங்கை நாம் அந்த கொல்லன் கோவை கிழங்கிலிருந்து 10 கிராம் அளவுக்கு வெட்டி எடுத்து அதில் 100 மில்லி சேர்த்து அரைத்து அதை சிறுக சிறுக குடிக்க வைக்க வேண்டும். இப்படி 48 நாள் குடிக்க இந்த தோலினுடைய தடித்த தோல்கள் மாறி அந்த உடலில் திட்டு திட்டாக வரும் திட்டுக்களும் மாறும். இந்த கொல்லங்கோவை கிழங்கு எப்படி இருக்கும்? கோவை பழம் நாம் சாப்பிடுகிறோம் அல்லவா, சிவந்த கோவை பழம், அது எல்லா பகுதிகளிலும் மரங்களில் கொடிகளாக ஓடி இருக்கும். அந்த கோவை பழத்தை நாம் சாப்பிடலாம். கொல்லங்கோவை, கருடன் கிழங்கு, ஆகாச கிழங்கு என்று இது ஒரே பொருள்தான். இதில் 10 கிராம் அளவுக்கு எடுத்து 100 மில்லி தண்ணீரில் அரைத்து கொடுக்க
உடலில் உள்ள காணாக்கடி விஷம் மெதுவாக வெளியாகும். இவர்கள் தோள்கள் சுத்தமாக கண்டிப்பாக பானக்கரம் குடிக்க வேண்டும். பானக்கரம் குடித்தால் கண்டிப்பாக தோள்களில் உள்ள அழுக்குகள் வெளியாகும், மலச்சிக்கல் வெளியாகும். மலத்தில் துர்நாற்றம் அதிகமாக இருக்கும் இவர்களுக்கு. அவர்கள் வேர்த்தாலோ அவர்கள் பக்கத்தில் நாம் செல்ல முடியாது, அந்த அளவுக்கு வாடை அதிகமாக இருக்கும். இவர்களை வேப்ப இலையை கொண்டு குளிப்பாட்டி வர வேண்டும். வேப்ப இலையை கொதிக்க வைத்த நீரில் குளிப்பாட்டி வர தோல் தடித்திருந்தாலும் அதில் விஷத்தன்மை இருந்தாலும் வேம்பு விரட்டிவிடும். வேம்பு வெளியிலிருந்தும் கொல்லங்கோவை கிழங்கு உள்ளிருந்தும் செயல்பட இந்த தடித்த தோல் கண்டிப்பாக மாறும். அவர்களுக்கு 2 மாதத்திற்கு ஏற்படும் அந்த தடித்த தோலினுடைய தன்மையும் மாறும். இது அந்த குழந்தைக்கு மட்டுமல்ல, நம் தமிழகத்தில் உள்ள எல்லா குழந்தைகளுக்கும் பொருந்தும். எந்த குழந்தைகளுக்கு தோல் தடித்திருக்கிறது என்றால் முதலில் கண்டிப்பாக பானக்கரத்தை கொடுக்க வேண்டும். பானக்கரம் என்றால் ஒரு வாழைப்பழம் 50 கிராம் அளவுக்கு வெல்லம் அல்லது 100 கிராம் அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கொள்ளலாம். உங்கள் தேவைக்கேற்ப வெல்லம் எடுக்கலாம். புளி 50 கிராம் போதுமானது. இதை கரைத்து குடிக்க உடலில் உள்ள அனைத்து அழுக்குகளும் வெளியேறி மலச்சிக்கலை போக்கும். மலச்சிக்கல் போக போக அவர்கள் குடல் சுத்தமானால் தோல் சுத்தமாகும். குடல் சுத்தமே உடல் சுத்தம். குடல் சுத்தம் இல்லாவிட்டால் தோல் நோய் மட்டுமல்ல, பல நோய்கள் உண்டாகும். குடல் சுத்தம் இல்லாதவர்கள் கண்டிப்பாக எல்லா நோய்க்கும் அவதிப்படுவார்கள். இந்த அவதிப்படும் பொழுது தோலில் தடித்த நிலையோ அல்லது தலைவலியோ எல்லா மாற்றங்களையும் கொண்டு வரும் மலச்சிக்கல். அதனால் கவனமாக கண்டிப்பாக மலச்சிக்கலை போக்க வேண்டும். இப்படி மலச்சிக்கலை போக்க அவர்கள் உடலில் உள்ள விஷத்தன்மை கூட வெளியாகும். ஏனென்றால் உடலில் ஏதாவது தோல் நோய் வந்தால் அவர்களுக்கு விளக்கெண்ணெய் கொடுத்து வயிற்றுப்போக்கு வர செய்வார்கள். இந்த வயிற்றுப்போக்கு வருவதால் குடல் சுத்தமாகும். குடல் சுத்தமானால் உடல் சுத்தமாகும். இந்த முறையை பயன்படுத்தி அனைவரும் இந்த குழந்தைகளை காப்பாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.